ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா. ஏய் இப்ப நீ எங்க இருக்க? அம்மா நான் இங்கதாம்மா, விருகம் பக்கத்துல தான் இருக்கேன். ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்கம்மா. போன முறை மாதிரி முடிச்சிடுறேன். ஐயோ நீ வேற. போன தடவை நீ பண்ண சம்பவத்தாலதான் இப்ப பிரச்சனையே இங்க. அம்மா என்னம்மா சொல்றீங்க? ஏய் இங்க பாரு, இங்க ஒரு சக்தி வாய்ந்த மோப்ப நாய் ஒண்ணு இருக்கு. அது உன்னை ஸ்மெல் பண்ணிடுச்சு. அதெல்லாம் விடு. இப்பவே இந்த செகண்டே நீ இந்த ஊரை விட்டே போகணும். நீ இங்க இருந்த எனக்கு இங்க பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ உடனே கிளம்பி எங்கேயாவது போ. ஒரு 6 மாசம் எங்கேயாவது இரு, அதுக்கப்புறம் நீ வந்தா போதும். இங்க பாரு, முக்கியமான விஷயம், போற வழியில இந்த போனை தூக்கி போட்டுட்டு போகணும், புரியுதா? சரிங்கம்மா, நாளை காலையில வண்டி பிடிச்சு ஊனால இருக்கிற என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறேன். அங்கேயே இருக்கிறாமா. ஏய் ஏய் ஏய், உனக்கு புரியுதா? இன்னும் 1 மணி நேரம் கூட நீ இங்க இருக்க கூடாது. இப்பவே நீ உடனே கிளம்பணும். உன்னை தேடி ஆபத்து வந்துட்டு இருக்குன்னு நான் சொல்றேன், நீ புரியாம பேசிட்டு இருக்க. சரிங்கம்மா, அப்ப கொஞ்சம் செலவாகுமே. வாட்? செலவாகுமா? என்ன விளையாடுறியா? அப்பவே நான் பேசின முழு கேஷையும் நான் உனக்கு கொடுத்துட்டேன். இப்ப என்ன பேசிட்டு இருக்க? ஆமா, அது அன்னைக்கு செஞ்ச வேலைக்கு. இப்போ ஊரை விட்டு போக சொல்றீங்களா? நான் போய் என்ன பண்றதுங்க? காசு கொடுத்தா நான் போறேன், இல்லன்னா நான் இங்கே இருந்துடுறேம்மா. ஏய், டைம் பார்த்தா கால வர்ற. இங்க பாரு, இதெல்லாம் ஏன் நேரம். சரி, நான் ஒரு 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வரேன். அதுதான் என் கையில இருக்கு, வாங்கிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் வேண்டாமா, கொடுத்தா 4 லட்சம் கொடுங்க. நீங்க ஏன் அலையறீங்க? உங்க அட்ரஸ் கொடுங்க, நானே வீட்ல வந்து வாங்கிக்கிறேன். இதுதான் உன்ன மாதிரி ஆட்களோட சகவாசம் வச்சுக்கிட்டல, இதுதான் என் நிலைமை. இங்க பார், நீ எல்லாம் வரக்கூடாது. நீ அங்கேயே இரு, நான் பணத்தை எடுத்துட்டு வரேன். நீ எங்க இருக்கன மட்டும் கரெக்டா சொல்லு. வலசரவாக்கம் பஞ்சாயத்து போர்டு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்குது, அங்கதான் நான் இருப்பேன். ஓகே, வலசரவாக்கம் பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ் கிட்ட இருக்கிற அம்மன் கோயில் கிட்டயா? சரி சரி, நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். இங்க பாரு, இந்த காசை குடுக்கறதே நீ உடனே இந்த ஊரை விட்டு வெளியே போறதுக்கு தான். அதனால காசு வாங்கின உடனே அடுத்த நிமிஷமே நீ இந்த ஊரை விட்டு போகணும். அதுக்கேத்த மாதிரி ரெடியா வரணும், புரியுதா? சரிம்மா, நீங்க தான் காசு தானே சொல்லிட்டீங்கல்ல, நான் பேக்கோட வரமா, பணத்தை வாங்கிட்டு அப்படியே ஓடி போறேன். இன்னும் சரியா 1/2 மணி நேரத்துல பணத்தோட நாங்க வந்து நிப்பேன். நீ வெயிட் பண்ணு, அங்கேயே காத்திருக்கமா. போன வேடா. மொத்த காசும் செலவாயிடும் போல இருக்கே. கொஞ்சம் ஏமாந்தா ஏமலே கை வைக்கிறானுங்க. சரி, டைம் ஆயிடுச்சு, கிளம்புவோம். என்னடி இங்க நிக்கிற? ஏங்க எங்க எங்க கிளம்பிட்டீங்க நீங்க? அதோ பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு. ஏய், இவ்ளோ நேரம் நீ எங்கடி போன? இருங்க, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க இப்போ? நம்ம பக்கத்து வீட்டு ராணி இருக்கால, அவ ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னர் வாங்கியிருக்கேன்னு காமிச்சா, அத பாத்துட்டு இருந்தேங்க. அதுல பாருங்க 2-3 ஆப்ஷன்ஸ். இங்க பாரு, நான் அவசரமா போயிட்டு இருக்கேன், அப்புறமா வந்து உட்காதே கேக்குறேன், சரியா? ஏங்க கேட்டுட்டு போங்க. ஏய் தள்ளுடிங்கற லூசு, நேரங்கட்ட நேரத்துல வந்து பேசிட்டு இருக்க. என்ன இவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னா இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க, இப்ப பதில் கூட சொல்லாம தள்ளி விட்டு போறாங்களே. என்னவோ, நம்ம வேலையை பார்ப்போம். உடனே கல்யாணிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்வோம். சொல்லிந்திரா, என்னாச்சு? ஏய் சக்சஸ் ரீ, புகை போட்டாச்சு, பாம்பு வெளியே வரப்போகுது. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல ராகினி அவனை மீட் பண்ண வலசரவாக்கத்துக்கு போறா. சூப்பர் டி.
நம்ம முன்னாடியே போய் அங்க வெயிட் பண்ணலாமா? ஆ, ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவனை இன்னைக்கே ஊரை விட்டு துரத்துற முடிவுல அந்த ராகினி இருக்கா. இதை மட்டும் நம்ம தவற விட்டுட்டோம்னா நம்மளால அவனை சுத்தமா பிடிக்கவே முடியாது. சோ நாம அந்த ஆளை இன்னைக்கு பிடிச்சே ஆகணும் கல்யாணி. கண்டிப்பாடி, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். சரி, நீ சீக்கிரமா ஒரு ஆட்டோ பிடிச்சு கிளம்பி என் வீட்டுக்கு வந்துரு. நான் வாசல்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே? சரி, உடனே கிளம்பி வந்துடுறேன். பாய். ஏ இந்திரா, ஆ, என்னடி எங்க கிளம்பிட்ட திடீர்னு? அது அக்கா, நான் கல்யாணிய பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன திடீர்னு? அதெல்லாம் நான் வந்து சொல்றேன்க்கா. சரியா? ஏய், நீ என்ன சாமி கும்பிட போறியா? ஆமா. சாமி கிட்ட எனக்காக கொஞ்சம் ஓவர் டைமா வேண்டிக்கோக்கா. எனக்கு இன்னைக்கு சில முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்க வேண்டியது இருக்கு. ஓகே? பாத்துக்கோ. பாய். வந்துடுறேன். ஓவர் டைம் வேண்டிக்கணுமா? ஐயோ, இவ என்ன பேசுறான்னு பாதி நேரம் எனக்கே புரிய மாட்டேங்குது. இதான் சாக்குன்னு அந்த லிங்கம் 4 லட்சம் கேட்டுட்டானே. கஷ்டப்பட்டு அக்கா கிட்ட இருந்து ஆட்டையை போட்ட பணம். சரி பரவாயில்ல, பணத்தை எடுத்துட்டு ஊரை விட்டு போயிட்டானா போதும். அந்த இந்திரா மோப்பம் பிடிக்கிற நாய் மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டே இருக்கா. இந்த லிங்கம் ஊர்லயே இருக்க கூடாது. இப்ப நமக்கு அதான் முக்கியம். காசை பத்தி எல்லாம் கவலையே படக்கூடாது. அவன் இந்த ஊரை விட்டு போயிட்டானா போதும். டிரைவர், லெஃப்ட்ல நிப்பாட்டுங்க. சரிம்மா. இங்கதான். டிரைவர், வலசரவாக்கத்துல பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கு, பொன்னியம்மன் கோயில், அங்க போங்க. ஓகேமா. கல்யாணி, இங்க நிறுத்துங்க, வெயிட் பண்ணுங்க. ஏய் போலாமா? ஏன்டி லேட்டு? சாரிடி. சரி ஏறு, போலாம். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. இங்கதாண்ணா, நிறுத்துங்க. என்னங்கண்ணா? ஏய் கல்யாணி, அங்க போய் நின்னு பார்க்கலாம். வா வா வா. ஏய், இந்த கோவில் தானே? ஏய் இரு, முதல்ல செக் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா போலாம். இரு, நம்ம பாக்குறானா பாரு. ஏய் வேணா, நீ முதல்ல முக்காடு போடு. முக்காடா? முக்காடு எதுக்கு? போடு, உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது வர போறாங்க. இரு, போடு. ஏய் இந்திரா, அங்க பாரு. நன்றி தம்பி, போங்க. ஏய் இந்த தாத்தா தாண்டி, இவனேதான். இந்த தாத்தா தான் என்கிட்ட லிஃப்ட் கேட்டு மொத்தமா மாட்டி விட்டான் என்ன. இவன ஏய் பொறுமையா இருடி.
என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஏய் வா. இந்த லெஃப்ட் தான், இந்த கோயில் தான். நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. அம்மா, நான் இங்க தான் இருக்கேன். வணக்கம்மா. இந்தா குடி. ஆ. நீ கேட்ட பணம் அப்படியே உள்ள இருக்கு. ஆ. ஏய் ஏய் போன் எடு. எடு. இங்க பார், நீ கேட்ட எல்லா பணமும் இதுல இருக்கு. ஆ, சரிங்கம்மா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ யார் கண்ணிலையும் படாம இங்கிருந்து ஓடி போயிடணும். அதுக்காக தான் நான் உனக்கு இவ்ளோ காசு கொடுத்துருக்கேன், புரியுதா? அதெல்லாம் கவலைப்படாதீங்கம்மா. அப்படியே பக்காவா மாறு வேஷத்துல வட இந்தியா டூர் போயிடுறேன். ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்தா எல்லாரும் மறந்துடுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இப்பவே இந்த செகண்டே இந்த ஊரை விட்டு ஓடணும். நான் தான் பேக்கோட வந்திருக்கல. நேரா ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேஷனா? இல்லம்மா, ரயில்வே ஸ்டேஷன் போய் ரயில பிடிச்சு வட இந்தியா போயிடுறோமா. அதான் கையில காசு வந்துருச்சுல. நீங்களும் கிளம்புங்கம்மா, நானும் கிளம்புறேன். இங்க பார், உடனே கிளம்பி போயிடு. இத வெச்சுக்கோ பத்திரமா. முதல்ல நான் கிளம்புறேன், நீ கொஞ்சம் பொறுமையா வா. சரிங்கம்மா, சரிங்க. ஏய் வா வா வா. டிரைவர், உடனே கிளம்பு. ஏய் கல்யாணி, நான் முதல்ல போய் அந்த ஆளை அட்டாக் பண்றேன். நீ அப்புறமா. யாருமா நீ? என்னமா பண்றீங்க? ஏய், யாருமா நீ? என் கையை விடுடி, விடாத. ஏய், விடாத, வா, விடாத, வா. விடு. ஏய், 2 பேரும் விடுங்க வா. ஐயா. ஏய் நில்றா. சொன்னா கேளுங்கம்மா. எங்க ஓட பாக்குறா? தப்பிச்சு ஓட வா பாக்குற. எனக்கு ஒண்ணும் தெரியாதும்மா. ஐயா. கல்யாணி புடிச்சுக்கோ. விடுங்க. விடு, விடுங்க. விடவே விடாத. அந்த ஷால் எடுத்து கட்டு. கட்டு. ஐயா விடுங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாதும்மா. ஐயா விடுங்க. விடுங்க. ஐயா. விடவே கூடாது. விடுமா. ஏய். என்ன விடுங்க. என்ன? என்ன விடல. ஏய். வாய். ஏய். விட்டு. வயசான ஆளு பாவம்னு பார்த்தா ஏய். கத்தாத. கத்துன கொன்றுவேன். வாய் மூடு. சத்தம் வந்துச்சு. ஹலோ கௌதம், அந்த தாத்தா இருக்கான்ல, அவனை நான் புடிச்சிட்டேன். நான் கூட சொன்னல. எங்க தெரியுமா? கோயில் இருக்குல்ல,
வலசரவாக்கம்ல அங்கதான். நீ சீக்கிரம் வா. சீக்கிரம் வா, சீக்கிரமா வா. என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? கௌதம், கல்யாணி, இவனை ஒழுங்கா புடிச்சுக்கோ. கௌதம், இந்திரா, கௌதம், எதுக்கு இந்திரா தனியா வந்த? சொல்லிருந்தா நான் வந்திருப்பல்ல. கௌதம், இந்த ஆளா? இந்த ஆள் தான். நான் சொன்னல ஆட்டோல லிஃப்ட் கொடுத்தேன்னு, இந்த ஆள் தான் அவன். நீ வா கௌதம், சீக்கிரமா வா. விடு கல்யாணி, எழுந்திருக்க. ஏயா, உன் வயசுக்கு தகுந்த மாதிரியா பண்ணிருக்க? வயசானவருங்கிறதால அடிக்க கூட முடியல. வர்ற கோவத்துக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இந்தா கல்யாணி, புடி. வாயா, வா. ஏறுங்க. இந்திரா, வா. எதுக்கு இவர் இப்படி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மேடம், இவன் தான் அன்னைக்கு என்கிட்ட லிஃப்ட் கேட்டு ஆட்டோல ஏறினா. இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான். என்ன பாப்பா, நீயே புடிச்சு வந்த போல. வெல்டன் இந்திரா, நாங்க கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்த கேஸ்ல நீங்க கஷ்டப்பட்டு அக்யூஸ்ட பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. கௌதம், ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ மேடம், இந்த ஆளை பிடிச்ச கிரெடிட் ஃபுல்லா இந்திராவுக்கு தான். அவதான் தைரியமா போய் நடு ரோட்ல எஸ்கேப் ஆனவரை பிடிச்சிருக்கா. நான் கூட லேட்டா தான் மேம் போனேன். ஓ, நீங்க ஐஏஎஸ் படிக்கிறேன்னு சொல்லும் போது கூட ஏதோ தப்பிக்க தான் போய் சொல்றீங்கன்னு நினைச்சேன். இப்ப புரியுது இந்திரா. தேங்க்ஸ் மேடம். இது என் ஃப்ரெண்டு கல்யாணி. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்ததுனால தான் இவனை பிடிக்க முடிஞ்சது. வெல்டன் கேர்ள்ஸ், நானும் என் காலேஜ் டைம்ல இப்படிதான் போல்டா இருந்தேன். இப்ப கூட நான் ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுக்கு ரீசனே யாருமே என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுன்னு தான். பரவாயில்ல மேடம், நீங்க அப்படி இருக்கிறது தான் உங்க பதவிக்கு கெத்து. அப்புறம் மேடம், இந்திராவோட கேஸ் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களை மறுபடியும் ஸ்டேஷன் பக்கம் வர வேண்டிய அவசியமே இல்லாம இன்னைக்கே முடிச்சு விட்டுறேன். ஓகே மேடம். மஞ்சுளா மேம், இவரை லாக்அப் கூட்டிட்டு போங்க. எஸ் மேடம். ஏய், வாயா வாயா. இந்திரா, நான் உங்க பேர்ல எந்த கேஸும் இல்லாத மாதிரி எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சு கொடுக்குறேன். சில டீடைல்ஸ் மட்டும் வேணும், கொஞ்சம் சொல்றீங்களா? இந்திரா, நீங்க நிம்மதியா ஐஏஎஸ் எக்ஸாம் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒன் செகண்ட். ஹலோ ராம் சார். இந்திரா, கையை கொடு. பாப்பா, பரவாயில்லம்மா, தைரியசாலிதான். அந்தால தைரியமா பொறி வச்சு புடிச்சிட்டு வந்திருக்க.
ம் நீ கலக்குமா. இந்த மாதிரி பொண்ணுங்க தான் நம்ம நாட்டையே ஆளணும். தேங்க்ஸ்க்கா. அன்னைக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தீங்க. ரொம்ப நன்றிக்கா. ஆமாக்கா, நீங்க தான் ஃபோன் பண்ணி கொடுத்தீங்க. இல்லனா இந்திரா இங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பாருப்பா, 2 பேரும் வேற வேற குரல்ல பேசினாலும் என்ன ஒத்துமை. 2 பேரும் இப்படியே இருக்கணும். நல்லா இருங்க, நல்லா இருங்க. என்ன இந்திரா, இதுல நீங்க 2 பேரும் சைன் பண்ணுங்க. கல்யாணி நீங்களும் தான். மேடம், நான் மறுபடியும் இங்க வரணுமா? ஆமா.